Taste the Daily. சென்னை மாநில கல்லூரியில் கழிவறைகள் தூய்மையற்று உள்ளதாலும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் பகுதியாகவும் காணப்படுவதால் மாணவர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் செயலிழந்த பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறையால் கல்வி நிறுவனங்கள் மோசமான நிலைக்கு சென்றுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை மாநில கல்லூரியில் கழிவறைகள் முறையாக பராமரிப்பு இன்றியும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் பகுதியாகவும் காணப்படுவதாக மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 800க்கும் மேற்பட்ட காலியாக உள்ள ஆய்வக நுட்புணர் பணியிடங்களை நிரப்பக் கூறி ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டம் நடத்த வந்தவர்களை காவல்துறை தடுத்து கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 4.5 ஆண்டுகளாக ஒரு பணியிடத்தையும் நிரப்பாத அரசு வெயிட்டேஜ் தேர்வு முறையை மாற்றக் கூறியும் ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவங்க வெயிட்டேஜ் முறையே இது வரைக்கும் பயன்படுத்துது இந்த அரசாங்கம். இதில் படித்து முடிச்சிடும் இன்னி வரைக்கும் காலி பண்ண கிட்டத்தட்ட 40,000 பேர் வேகன்சி இல்லாமல் இருக்கும். இது வரைக்குமே ஒரு மருத்துவக் கல்லூரியிலும் இருக்குது. அந்த வேகன்சி வலியுறுத்தி தான் இன்றைக்கி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். வேறு ஒன்று சார், இது அரசு, அதாவது காவல்துறை அரசு ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது எங்களை கோரிக்கை என்னென்னே கேட்காம கைது பண்ணுறது அராஜகம். எங்கள் கோரிக்கை முதல்ல என்னென்னு கேட்டாங்களா, ஆக்சுவலாக ஃபுல்லாகவே சரௌண்ட் பண்ணுறாங்க. இது தகவல் வேறு மூலியமாக போயிட்டு கைது பண்ணுறாங்க. அரசு கல்லூரி வாயில்களில் நின்று கொண்டு மாணவர்களிடம் திமுகவினர் கூவி கூவி பிரச்சாரத்தில் ஈடுபடும் அவலம் அரங்கேறி வருகிறது. மாநில கல்லூரி நுழைவாயிலில் திமுக மாணவர் அணியை சேர்ந்த திரளானோர் நின்று கொண்டு திமுகவின் துண்டு பிரசுரத்தை கல்லூரிக்கு வரும் மாணவர்களுக்கு வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனை கல்லூரி நிர்வாகமும் ஃபெயிலியர் மாடல் அரசின் ஏவல் துறையும் கண்டுகொள்ளாமல் மௌனம் காத்து வருகின்றன. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஊதிய பிரச்சினை, மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை உள்ளிட்டவை தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் கொஞ்சம் கூட வெட்கமின்றி கல்லூரி வாயிலேயே திமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு 2வது முறையாக முக்கிய சாட்சியங்கள் 5 பேர் ஆஜராகினர். அஜித்குமாரை விசாரணை என்ற பெயரில் காவலர்கள் அடித்து கொலை செய்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்நிலையில் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார், அஜித்குமாரின் நண்பர், கோயில் ஊழியர், ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் தனிப்படை ஓட்டுநர் ராமச்சந்திரன் ஆகிய 5 சாட்சியங்கள் 2வது முறையாக சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினர். நீலகிரி பந்தலூர் அருகே காட்டு யானை தாக்கி 70 வயது தேயிலை தோட்ட தொழிலாளி விஜயலட்சுமி உயிரிழந்தார். வீட்டை விட்டு வெளியே வந்தபோது ஒற்றை கொம்பன் யானை தாக்கியது. உடலை வனத்துறையினர் கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பினர். சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களுக்கு அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் ஆறுதல் கூறி யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளார். தொழிலாளர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் இந்த காடா போன அந்த தேயிலை தோட்டங்களை வெட்டி சீர்படுத்தணும். அதே மாதிரி இந்த யானைகள் தேயிலை தோட்டங்களை வர அளவுக்கு அகழி வெட்டணும், சூரிய ஒளி மின்வேலி போடணும். இந்த நடவடிக்கையை உடனடியாக எடுக்கணும் கோரிக்கையை முன் வச்சு இன்னைக்கு கொளப்பள்ளி பஜார்ல இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஏதோ தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் கிடையாது. தொடர்ந்து 7வது உயிர் பலி போயிருக்குது. அதுக்காக எங்களுடைய நியாயத்தை கேட்டு எங்கள் உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லி நாங்க போராடிட்டு இருக்கோம்.